பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் அதிமுக இந்த நிலையில் சென்னையில் அதிக தொகுதிகளை பாஜக கேட்கிறது. 54 தொகுதிகளை பாஜக கேட்பதால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இது தொடர்பாக நம்மோடு விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக தலைமை செய்தியாளர் திரு கார்த்திகேயன் இணைக்கிறார். கார்த்திகேயன், இப்போ 54 தொகுதிகள் அப்படிங்கிறது என்ன கணக்கு? பாஜக தரப்புல என்ன டிமாண்ட் பண்ணப்படுது? இப்ப 54 தொகுதியிலோடு அவர்கள் நிறுத்துவது போல தெரியவில்லை. ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க 54 வின்னபிள் சீட்ஸ், அதாவது வெற்றி வாய்ப்பு பாஜகவிற்கு அதிகமாக உள்ள தொகுதிகள் என்று சொல்லி 54 தொகுதிகளை குறைந்தபட்சம் அவர்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க, அடையாளம் கண்டிருக்கிறார்கள். அதற்கு மேலும் கொண்டு அவர்கள் சீட்டுகள் கேட்கக்கூடும் என்பதுதான் நமக்கு கிடைக்கப்பெரிய தகவலாக இருக்கிறது. அதிலும் குறைந்தபட்சம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 8 தொகுதிகளை அடையாளம் கண்டு பாஜக நிச்சயமாக அங்கு போட்டியிட வேண்டும் என்ற ஒரு முனைப்பு காட்டுவது போல தெரிகிறது. அதே போல் வந்து பல சிட்டிங் சீட்டுகள், குறிப்பாக கோயம்புத்தூர் உள்ளடக்கிய வந்து கிணத்துக்கடவோ இல்ல சிங்கநல்லூர், பல்லடம் போன்ற தொகுதிகள், அதாவது அதிமுகவினுடைய சிட்டிங் சீட்டுகள், அதிமுக தற்போது கைவசம் இருக்கக்கூடிய எம்எல்ஏ சீட்டுகளை எல்லாம் பாஜக குறிவைத்திருக்கிறது என்பது ரொம்ப தெளிவாக தெரிகிறது. அதே போல் நெல்லையில் 5 சீட்டுகள், கன்னியாகுமரியில் ஏறக்குறைய அந்த மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பான்மையான சீட்டுகளை வந்து பாஜக வந்து கேட்க திட்டமிட்டிருக்கிறதும் தெரிகிறது. சென்ற முறை நன்றாக உங்களுக்கு நினைவிருக்கும், நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 4வது இடத்திற்கு வந்து அதிமுக தள்ளப்பட்ட இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம், அங்க இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ரி சீட்டு. ஸோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஏறக்குறைய எல்லா சீட்டுகளையுமே வந்து பாஜக கேட்ட திட்டமிட்டிருக்கிறது நன்றாக தெரிகிறது. அவர்கள் வலுவாக இருக்கக்கூடிய தொகுதி, அதாவது பாஜக தனித்தே நின்று அவர்கள் வெற்றி பெற்ற, அதாவது ஒரு சிறிய கூட்டணி, 2 திராவிட கட்சிகள் அல்லாமல் 2014 ஒரு மித்த கூட்டணி கட்சிகள் தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள் மட்டுமே வைத்து அவர்கள் வெற்றி பெற்ற ஒரே சீட் என்பது அந்த கன்னியாகுமரி மட்டும்தான். இன்னொன்று பாமக சார்பாக தருமபுரியில் வெற்றி பெற்றார்கள். ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பான்மையான ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டுகளையுமே அவர்கள் கேட்கிறார்கள். நெல்லையிலும் 5 சீட்டுகளை, அதாவது அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய சொந்த ஊரான நெல்லையில வந்து 5 சீட்டுகளை அந்த மாவட்டத்தில் கேட்கிறார்கள். அதுல பெரும்பான்மையான சீட்டுகள் வந்து அவர்கள் சிட்டிங், அதிமுகவினுடைய சிட்டிங் சீட்டுகள். மித்த இடங்கள், அந்த கன்னியாகுமரியை தவிர்த்து மித்த இடங்களை பார்த்தோம் என்றால் பெரும்பான்மையான தொகுதிகள் வந்து அதிமுக கைவசம் இருக்கக்கூடிய தொகுதிகளை வந்து பாஜக வந்து திட்டமிட்டிருப்பது தெரிகிறது. சென்னையில் அதிமுக பலவீனமாக இருந்தாலும் பெரும்பான்மையான தொகுதிகளில் அவர்கள் தோல்வியுட்டு சென்னையில் அவர்களுக்கு எம்எல்ஏக்களே இல்லை என்ற நிலை இருந்தாலும் கூட தற்போது மாநில தலைநகரில் குறைந்தபட்சம் அதில் பெரும்பான்மையான சீட்டுகளை நிற்க வேண்டும் என்ற முனைப்பு எப்போதுமே அந்த கட்சி காட்டும். அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். தலைநகரிலே வந்து தொகுதிகள் நிற்கக்கூடிய முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடாது என்று அவர்கள் வந்து ஒரு பலவீனமாக பார்க்கப்படும். அதனால் இந்த முறை அவர்கள் வந்து வலுவாக வந்து களம் காண வேண்டும் என்று ஒரு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அது பெரும்பான்மையான எண்ணிக்கையில் வந்து அதிமுக நிற்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருப்பதாக தெரிகிறது. ஆனால் அதில் பாதி தொகுதிகளுக்கு மேல் வந்து பாஜக கேட்பது என்பதுதான் ஒரு பெரிய அதிர்ச்சியாக அதிமுக வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது. இன்னொன்று, இது என்ன அடிப்படையில் பாஜக இதை வந்து அடையாளம் கண்டிருக்கிறார்கள் என்றால், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது 20% மேல், அது அதிக அளவாக 42% வரை அவர்கள் வாக்கு சதவீதம் பெற்ற தொகுதிகளை அவர்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த 26 பாராளுமன்ற தொகுதியை உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதிகள், அந்த 54 தொகுதிகள் வருகிறது. இது தவிர்த்து மித்த இடங்களில் இது போக மேலும் ஒரு 16 தொகுதிகளை அவர்களுக்கு பாஜகவிற்கும் அவருடைய கூட்டணி கட்சிகளுக்கும் வலுவான தொகுதிகள் என்று அடையாளம் கண்டிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. இது நிச்சயமாக அதிமுகவிற்கு பெரிய அதிர்ச்சி. ஒன்று, தொகுதிகள் அவர்கள் விரும்பும் தொகுதிகள் அவர்களுடைய சிட்டிங் எம்எல்ஏ சீட்டுகளை கேட்பது மட்டுமல்லாமல் பாஜக எண்ணிக்கை ரீதியாக எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறது என்பதும் இது ஒரு பெரிய அதிர்ச்சியைத்தான் வந்து அதிமுக உண்டு பண்ணியிருக்கும். ஏன்னா எண்ணிக்கை பார்த்தா ஏறக்குறைய 70% சீட்டுகளுக்கு வரை வந்து பாஜக அப்போ கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளின்படி பார்த்தால் 70 சீட்டுகள் பாஜக திட்டமிட்டிருப்பது நன்றாக தெரிகிறது. சென்ற முறை 2021 வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் முன்னிறுத்தப்பட்ட போது பாஜக வெறும் 23 சீட்டுகளை தான் தந்திருந்தார். வெற்றிகரமாக அவர்களை குறைத்து விட்டார் என்று பெரிய அளவிற்கு எடப்பாடி பழனிசாமியோடைய ஆளுமை என்றெல்லாம் பேசப்பட்டது. ஆனா இந்த முறை அவர் விரும்பாமலே அவர் இந்த கூட்டணிக்கு இருக்கப்பட்டு நிர்பந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி. இன்று அவர்களும் அதை ஏற்றுக்கொண்ட கூட்டணி. ஆனால் இன்று வந்து ஒரு பார்கெனிங் பவர் வந்து நிச்சயமாக, அதாவது வேற வலிமை பாஜகவிற்கு கூடியிருக்கிறது. கூட்டணியே வந்து அவர்கள் தான் முடிவு செய்கிறார்கள் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. என்னதான் வந்து பொதுக்குழுவில் அதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணியை தீர்மானிப்பார் என்று அவர்கள் தீர்மானம் எல்லாம் போட்டிருந்தாலும் கூட முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் வந்து பாஜக தேசிய தலைமையும் குறிப்பாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் இருப்பார் என்பதுதான் இதில் தெளிவாக தெரிகிறது.
நிச்சயமாக சீட்டு பேரத்தை பொறுத்தவரை தொகுதிகளை அடையாளம் காண்பது, அது தொகுதிகள் எண்ணிக்கையை முடிவு செய்வதை பொறுத்தவரை இந்த முறை நிச்சயமாக ஒரு கராரான நிலையைத்தான் பாஜக கையாளும். குறைந்தது 60 70 சீட்டுகள் வரை அவர்கள் டிமாண்ட் செய்வார்கள் அதிமுகவிடம் என்பது இதன் மூலமாக ரொம்ப தெளிவாகவே தெரிகிறது. இதை நீங்கள் வைத்து பார்க்கும்போது அதிமுக கண்டஸ்ட், அதாவது நிற்கக்கூடிய சீட்டுகள் என்ற எண்ணிக்கை இயல்பாகவே 150க்குள்ள சுருங்கிவிடும், 150 160க்குள் சுருங்கிவிடும். ஒருவேளை மித்த கூட்டணி கட்சிகள் வந்தால், அந்த கூட்டணிக்கு வந்தால் அவர்களுக்கும் சீட்டுகள் பிரித்து வழங்கும் பொழுது பாஜக மன்னிக்கணும், அதிமுக கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய சீட்டுகளோட எண்ணிக்கை 130 சீட்டு 140 சீட்டுகளுக்கு கம்மியாகவே சுருங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஒருவேளை பாமக, அன்புமணி தலைமையிலான பாமகவோ இல்லை தேமுதிகவோ இல்ல வேறு ஏதாவது ஒரு மிற்ற கட்சிகள் இருக்கு. ஏற்கனவே என்டிஏல இருந்த கட்சிகள் என்று சொல்லப்படுகிற கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், பாரிவேந்தர் இவர்கள் போன்றவர்கள் எல்லாம் வந்தால் ஒன்று இந்த சீட்டுகள் அவர்கள் பிரித்து வழங்கினாலும் கூட ஒரு 10 சீட்டுகள் அதிலும் போய்விடும். அப்ப கடைசியில் இறுதியாக அதிமுக இருப்பது வெறுமனே ஒரு 140 சீட்டோடு அவர்கள் சுருங்கி போவதற்கு கூட வாய்ப்புண்டு. ஏனால் இந்த முறை குறைந்தபட்சம் வெற்றி பெற்று எண்ணிக்கை, எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை குறைந்தது 20 பேராவது உறுதி செய்து பாஜகவின் பிரதிநிதிகளாக சட்டமன்றத்துக்குள் அனுப்ப வேண்டும் என்று திரு அமித்ஷா அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. அப்போ அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதிகள் நிச்சயம் அதிலிருந்து 2 மடங்காகவாது இருக்கும். ஏன்னா சென்ற முறை அவர்களோட ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் 1/3 தான். 23 சீட்டுகளை பெற்று அவர் வெற்றி பெற்றது என்பது வெறும் 4-5 சீட்டுகள் தான், 4 சீட்டில் தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்ப இந்த முறை அவர்கள் ஒரு 50 சீட்டாவது பெற்று குறைந்தபட்சம் பெற்று விட வேண்டும் என்று தீர்மானமாக பாஜக தலைமை இருக்கிறது. அதிலும் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் எங்கே அதிகமாக இருக்கிறது என்று அவர்கள் அறிகிறார்கள். உதாரணத்திற்கு சிங்கநல்லூர் தொகுதி, கிணத்துக்குளம் தொகுதி, பொள்ளாச்சி தொகுதி, கவுண்டம்பாளையம் தொகுதி, இந்த தொகுதிகள் எல்லாம் அதிமுக மிகவும் பல்லடம் தொகுதி, அதிமுக மிக பலமாக இருக்கக்கூடிய தொகுதிகளாக அறியப்பட்ட தொகுதிகள். செல்வமணி அங்க அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் தற்போது கொறடாக இருக்கக்கூடிய SP வேலுமணியின் ஆளுமைக்கு கீழ் மிகவும் செல்வாக்காக இருக்கக்கூடிய பகுதிகள். ஆனால் சென்ற பாராளுமன்ற தேர்தல் அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு பின்னாடி தள்ளி பாஜகவின் அண்ணாமலை அந்த பெரிய அளவுக்கு 2ஆம் இடத்திற்கு முன்னேறி வந்தார். வெற்றி பெற்றது திமுகவை சேர்ந்த ராஜ்குமாராக இருந்தாலும் பாஜக அங்க பெரிய அளவிற்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டது. அதன் அடிப்படையில் அதிமுகவினுடைய பலமான சீட்டுகளாக இருந்தாலும் இந்த முறை அந்த சீட்டுகளை தாங்கள் வளர்ந்திருக்கிறதாக கருதக்கூடிய பகுதியில் பெற்று எப்படியாவது அங்க அவர்களை நிலையம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று பாஜக மிகவும் முனைப்போடு இருக்கிறது தெரிகிறது. நிச்சயமாக இது கூட்டணி பேச்சுவார்த்தையோ இல்ல தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் வரும் பொழுது அதிமுக பாஜக விடையே ஒரு பெரும் ஒரு உரசலை ஏற்படுத்தும் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.